நாம இன்னைக்கு ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3 and 4 தான் பார்க்க போறோம். சீசன் 1 சீசன் 2 முந்தைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். சரி, கதைக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாய்ட காமிக்கிறாங்க. தன்னோட பையன் கிட்ட பாய்டு நாங்க ஒரு ட்ரீக்குள்ள போனோம், அப்புறம் இங்க வந்துட்டோம்னு சொல்றாரு. மார்ட்டினை பார்த்த எதையுமே சொல்லல. பாய்டோட பையனும் சரி சாரா எங்கன்னு கேட்க, பாய்டும் சாரா எங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அவ என் பின்னாடி தான் வர்றேன்னு சொன்னா, ஆனா ஆளையே காணும்னு சொல்ல பாய்டோட பையனும் சரி நான் ஃபாத்திமாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே ஜிம்மை காமிக்கிறாங்க. அவரை காப்பாத்தி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு நல்லா அடிபட்டு இருக்கு, பட் உயிருக்கு ப்ராப்ளம் இல்ல. பக்கத்திலேயே தான் ஜிம்மோட ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஜிம்மோட ஒய்ஃப் சொல்றாங்க அந்த ஒயர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகல, சும்மா அருந்து தொங்கி தான் கிடந்தது. இருந்தும் நமக்கு கரண்ட் வந்ததுன்னு சொல்ல ஜிம்மும் நானும் நிறையவே சொல்லணும்னு சொல்றாரு. அப்படியே பஸ் கிட்ட காமிக்கிறாங்க. அங்க ரேண்டல் டோனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ரேண்டல் கிட்ட ஒரு கன் இருக்குது, அதை எடுத்துட்டு போக பாக்குறாரு. டோனா விட மாட்டேன்றாங்க. அந்த இடத்துக்கு பாய்டு வந்து இங்க ஷெரீஃபை தவிர வேற யாருமே கன்ஸ் வைக்க கூடாதுன்னு, உனக்கு தங்க வீடு வேணும்னா கன்னை வச்சுட்டு போ, கன்னு தான் வேணும் அப்படின்னா காட்டுக்குள்ள போயிருன்னு சொல்ல ரேண்டலும் கன்னை கொடுத்துட்டு போறாரு. ஜிம்மோட ஒய்ஃப் இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க கென்னியோட அம்மா கிட்ட வீடு இடிஞ்சு விழுந்ததுனால எங்க கிட்ட ட்ரெஸ் எதுவுமே இல்ல, ஸ்டோரேஜ்ல இருந்து ஏதாவது எடுத்துக்கவான்னு கேட்க கென்னியோட அம்மாவும் சரி எடுத்துக்கோங்க, எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதே டைம்ல கென்னியும் பாய்டோட பையனும் காட்டுக்குள்ள பொறி வச்சிட்டு இருக்காங்க. சின்ன விலங்கு ஏதாவது கிடைச்சுன்னா அடிச்சு சாப்பிடத்தான். அந்த பொரியை வைக்கிறதுக்கு தேவையான ஒரு இரும்பு ராடை காணும். அப்ப திடீர்னு ஒரு பாட்டோட சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் வந்த இடத்துக்கே வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் ஒரு பொண்ணை மரத்தோட மரமா மண்டையில ஒரு இரும்பு ராடை சொருகி வச்சிருக்குது. அந்த பொண்ணோட போன்ல தான் அலாம் அடிச்சிட்டு இருக்குது. அந்த சவுண்டை கேட்டு தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. கின்னியும் பாய்டோட பையனும் அந்த மான்ஸ்டர்ஸ் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்குதுங்கன்னு பக்கத்துல போய் பாக்குறப்ப திடீர்னு அந்த பொண்ணு முழிக்கிறா. உடனே டாக்டரை கூப்பிட போறாங்க. அப்படியே விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் அவரோட ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்குது. அங்க நின்னுகிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட இங்க யாரு வந்தான்னு கேட்க ஜிம்மோட பையனும் ஜேடும் தான் வந்தாங்கன்னு சொல்றா. விக்டர் எதையோ தேடுறாரு, ஆனா அதை காணும். உடனே ஜேடோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ஒரு வயலின் சவுண்ட் கேக்குது. அந்த வயலினை ஜேடு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. விக்டர் ஒரு செகண்ட் அப்படியே நிக்கிறாரு. இருந்தும் டோரை நாக் பண்ண ஜேடும் யாரடான்னு வந்து பார்த்தா அது விக்டர் தான். ஜேடும் விக்டரை பார்த்ததுமே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா சிம்பிள்ஸ் பத்தி ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஆனா விக்டரோ அந்த வயலின் என்னோடதுன்னு கேட்டு வாங்கிட்டு போறாரு. ஜேடும் பின்னாடியே போய் சோரி சொல்றாரு. நீ ரொம்ப நாளா ஊருக்கு வரல, நீ இறந்து போயிட்டான்னு நினைச்சேன், அதனாலதான் உன் ரூமுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்தேன், ப்ளீஸ் விக்டர் கொஞ்சம் நில்லுன்னு சொல்லி அந்த டைரியில இருக்கிற சிம்பிள்ஸை காமிக்கிறாரு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னோட கண்ணுக்கு தெரியுது, கூடவே ஒரு போட்டோவை நான் கண்டுபிடிச்சேன், அதுல நீ இருக்கிற, அதுவும் சின்ன பையனா இருக்கிற, கண்டிப்பா உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்ல விக்டரும் இதை நீ தொற்றுக்கவே கூடாது, என்னை விட்டு நீ நீங்கே இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? அந்த டைரியில ஜேடு 4 சிம்பிளை காமிச்சிருப்பாரு. 4மே வேற வேற மாதிரிப்பட்ட சிம்பிள்ஸ்லயே டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, கதைக்குள்ள வந்துரும். அப்படியே அந்த மரத்துல இரும்பு ராடால மாட்டின பொண்ணை காமிக்கிறாங்க. அவளை டாக்டர் வந்து பாக்குறாங்க. செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு சொல்றா, கொஞ்ச பேர் வந்து எங்களை வெளியே இழுத்து போட்டாங்க, என் கூடவே என் லவர் பிரையன் இருந்தான், அவனை என் கண்ணு முன்னாடியே பிச்சு போட்டாங்க, அதை என்ன பார்க்கவும் வச்சாங்கன்னு சொல்லி அழுறா. டாக்டரும் செக் பண்ணிக்கிட்டு கென்னிக்கிட்ட வந்து இவ பொழைக்க மாட்டா, அப்படியே இவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா கூட சர்ஜரி தேவைப்படும், நம்மளால அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, நம்ம தான் இவளை முடிச்சு விடணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்குமே தெரியுது அவ பொழைக்க மாட்டான்னு. சோ டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் கிட்ட கேட்கிறா, நான் பொழைக்க மாட்டேன் தானேன்னு. டாக்டரும் ஆமா நீ பொழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதே டைம்ல எல்ஜினுக்கு ஃபாத்திமா காலனியை சுத்தி காமிக்கிறா. அப்ப எல்ஜின் இங்க ஏதாவது குளம் இருக்கா, இல்ல ஏதாவது தண்ணி தேங்குற இடம் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்க ஃபாத்திமாவும் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்த எல்ஜின் ஷாக்லயே இருக்கான். ஃபாத்திமாவும் எப்படி உனக்கு இங்க ஒரு குளம் இருக்கிறது தெரியும்னு கேட்க எல்ஜின் நான் இதை எல்லாமே பார்த்தேன், ஒரு கனவுல பார்த்தேன்னு சொல்ல ஃபாத்திமாவும் கரெக்ட் தான், இங்க நாடியான ஒரு பொண்ணு இருந்தா அவ அடிக்கடி சொல்லுவா இந்த இடம் நம்மளை கூப்பிடும்னு, ஆனா ஒரு சிலர் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. இந்த இடம் நமக்கு நிறைய விஷயத்த காமிக்கும், ஆனா நமக்கு தெரியாத எந்த விஷயத்தையுமே இது காமிக்காதுன்னு சொல்றா. அப்படியே ஜிம்மோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜுக்கு போய் பொண்ணோட சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்தா அங்க 2 குட்டி பசங்க நிக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கே வெளுத்து போய் முடியெல்லாம் கொட்டி போய் இருக்காங்க. அந்த பசங்களை பார்த்ததுமே ஜிம்மோட ஒய்ஃப் ஸ்ட்ரக் ஆகி போய் நிக்கிறாங்க. இதை ஜூலியும் நோட்டீஸ் பண்றா. ஜூலியும் என்னாச்சுமான்னு கேட்க ஒன்னும் இல்ல வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ஜிம்மோட ஒய்ஃப் கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன அப்புறம் ஜூலி என்னாச்சு சொல்லுங்கன்னு கேட்கறா. சரின்னு அவங்களும் 2 பசங்களை பார்த்தேன், ஆனா திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஜூலியும் புரிஞ்சுக்கிறா இந்த இடம் இப்படித்தான் பண்ணும்னு. அப்படியே திரும்ப பாய்ட காமிக்கிறாங்க. அவர் அவரோட ஒய்ஃபோட சமாதிக்கு வந்து பேசுறாரு. அவர் காட்டுக்குள்ள போனதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நீ சொன்னது எல்லாம் கரெக்டா இருக்குமோ, இது எல்லாமே ஒரு கனவா இருக்குமோ, ஒருத்தன் ஒரு இடத்துல சங்கிலியில மாட்டி கிடந்தான், திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு இடமே இல்ல, ஆனா அவனுக்கு உன்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, அப்ப இது எல்லாமே உண்மை இல்லதானு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல டாக்டரையும் காமிக்கிறாங்க. அந்த மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற பொண்ணும் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு அது என்னது உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதான்னு கேக்குறா. கொஞ்ச நேரத்திலே அவ வலியில கத்துறா. அந்த பொண்ணு கத்துற சவுண்டை கேட்டு பாய்டும் வந்துடுறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவர்
அந்த பொண்ணோட தலையில இருந்த ராடை எடுத்து விடுறாரு. அந்த பொண்ணும் அங்கே இறந்து போறா. எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாயோட பையனும் ஹோட்டலுக்கு போய் ஃபாத்திமாவை பார்த்து நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இங்கேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஃபாத்திமாவும் ஓகே சொல்றா. அப்படியே திரும்ப ஜிம்மோட ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. அவங்க குட்டி பையன் ஈத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈத்தன் எதையோ அடுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே ஜிம்மோட ஒய்ஃபுக்கு அந்த மாஸ்டரோட குகையில இதே மாதிரிதான் டவர் ஒன்னு அடுக்கி வச்சிருக்கோம், அது ஞாபகம் வர வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா அதே 2 குழந்தைங்க ஜிம்மோட ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஏதோ உதவி கேட்கிற மாதிரியே இருக்கு. அந்த 2 குழந்தைகளை பார்த்ததுமே தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்கேயே சீனை கட் பண்ணி பாய்ட காமிக்கிறாங்க. பாய்டு டோனாவை பார்க்க வந்திருக்காரு. கூடவே அந்த மான்ஸ்டர்ஸ் பண்ணதையும் சொல்றாரு. பிரையன் கெல்லின்னு ஒரு லவரை கொன்னு இருக்குது. அதுல கெல்லியோட கண்ணு முன்னாடியே பிரையனை கொன்னு இருக்கு. கெல்லிய இரும்பு ராடால மரத்திலேயே சொருகி வச்சிருந்தது. கெல்லியும் உயிரோட தான் இருந்தா நம்மளால அவளை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். சோ அவ தலையில இருந்த ராடை நான் தான் எடுத்து விட்டேன். அவ என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டா. என்ன விஷயம்னா, மிலிட்டரியில நான் ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போறப்ப ஒரு ஜீப்ல போனோம். அப்போ ஒரு பாம் வெடிச்சு 2 பேர் ஸ்பாட்லயே அவுட். அந்த இடத்துல ஒரு பையன் பாதி உடம்பு துண்டான நிலைமையில இருந்தான். அவன் என் கையாலேயே தான் இறந்து போனான். அவன் பேரு காப்ரல் பிரையன் கெல்லி. இது ஏதோ கோஇன்சிடன்ஸ் போல இருக்கலன்னு சொல்ல டோனாவும் பாய்டோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போனல பாய்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல பாய்டு அதை எதையுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. டோனாவும் சரி உனக்கு தோன்றப்போ சொல்லு, ஆனா கண்டிப்பா சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படியே கென்னியை காமிக்கிறாங்க. அவன் சர்ச்சுக்குள்ள வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு போறப்ப ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு உள்ளாடி போய் பார்த்தா அங்க சாரா இருக்கிறா. சாராவை பார்த்த கென்னி ஓடி வந்து பாய்ட கூட்டிக்கிட்டு சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அங்க சாராவை அவன் ஹேண்ட் கஃப் போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே பாய்டு நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், நீ மேலே இருன்னு சொல்ல கென்னியும் அங்கிருந்து போயிடறான். பாய்டும் சாரா கிட்ட வந்து நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்கிறாரு. சாராவும் நல்ல வேளை நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நான் கூட நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்னு நினைச்சேன். அந்த மரத்துக்குள்ளாடி நான் போனேன், அப்புறம் பார்த்தா நான் இங்க தான் வந்திருந்தேன், என்னால உங்களை எங்கேன்னு தேடவும் முடியலன்னு சொல்றா. பாய்டும் சரி எப்படி உனக்கு அந்த மரத்துக்குள்ள போனா நம்மளால வேற இடத்துக்கு போலாம்னு தெரியும்னு கேட்க சாராவும் என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் அவன் தான் சொன்னான் இந்த இடத்த நம்ம கோவப்படுத்திட்டோம்னு, சோ அந்த மரத்துக்குள்ள போனா நம்ம சேஃபா இருப்போம்னு சொன்னான். உடனே பாய்டும் அந்த பையன் தான் உன் கூட மைண்ட்ல பேசுறவனான்னு கேட்க சாராவும் இல்ல இல்ல இது வேற, இந்த பையனும் இங்க நம்மள போலவே மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனும் இங்க இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்றான், இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. சாரா பாய்டு கிட்ட உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க பாய்டும் அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு சொல்றாரு. ஆனா நடந்த எதையுமே சொல்லல. சரி நான் கண்ணி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி மேல போக போறாரு. அப்ப சாரா பாய்டு கிட்ட ஹாஸ்பிட்டல் நடந்த எதையும் நீங்க கென்னி கிட்ட சொல்லலையான்னு கேட்க பாய்டும் சொல்லலன்னு சொல்றாரு. கென்னிக்கு மட்டும் அவனோட அப்பா சாக சாரா தான் காரணம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ. இப்ப பாய்டு கென்னி கிட்ட பேசுறாரு. சாரா இந்த இடத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறா, அவளுக்கு நிறைய வாய்ஸ் கேக்குது, இத சர்ச் ஃபாதர் கூட நம்பினாருன்னு சொல்ல அப்ப சர்ச் ஃபாதருக்கும் இது தெரியுமான்னு கென்னி கேட்கறான். சரி சர்ச் ஃபாதர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவ எங்க இருந்தான்னு கேட்க பாய்டும் என் கூட தான் காட்டுக்குள்ள இருந்தான்னு சொன்னதுமே கென்னி கடுப்பாகிறான். பாய்டும் இவ தான் என்ன காப்பாத்தினா, இவ மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் நான் இறந்து போயிருப்பேன்னு சொல்ல கென்னியும் அவளை பாக்ஸ்ல போடணும்னு சொல்றான். இதை கேட்டதுமே பாய்டு செம்ம கடுப்பாகிறாரு. யாரையுமே அந்த பாக்ஸ்ல போட போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாய்டுக்கு என்னமோ பண்ணுது. பாய்டும் சரி நான் வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. வெளியே வந்து கையில பார்த்தா அந்த புழு கைக்கு உள்ளாடி ஊந்து போயிட்டு இருக்கு. அப்படியே உடம்புக்கு ஏதோ முடியாம ஆகி கீழே விழுந்துடுறாரு பாய்டு. எல்லாருமே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே டைம்ல விக்டரை பார்க்க ஈத்தன் வந்திருக்கான். விக்டர் டைரக்டாவே ஈத்தன் கிட்ட உன் மேல நான் கோவமா இருக்கேன்னு சொல்றாரு. ஈத்தனும் நான் உள்ள வரவான்னு கேட்க நீ ஏதாவது திருடிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணேன்னு கேட்கிறாரு விக்டர். ஈத்தனும் எவ்வளவோ சொல்றான் ஜேடு தான் அப்படி பண்ணாரு, நான் எவ்வளவோ சொன்னேன் இது விக்டருக்கு பிடிக்காதுன்னு, ஆனாலும் அவர் கேட்காம இதை பண்ணிட்டாருன்னு சொல்ல விக்டரும் அதெல்லாம் கேட்க அவர் தயாரா இல்ல. ஈத்தனும் சோரி கேட்டுட்டு கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ண வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப பாய்ட காமிக்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல்ல, அதனால டாக்டர் அவரோட இடத்துக்கே வந்து பாக்குறாங்க. பாய்டு நார்மலா தான் இருக்காரு. ஆல்ரெடி பாய்டுக்கு கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும்ல, அது எல்லாம் இப்ப இல்ல, பட் அடிக்கடி மயக்க மாதிரி வருதுன்னு சொல்றாரு. மேபி ஸ்பைடர்ஸ் கடிச்சது அதனால இருக்குமான்னு சொல்றாரு. அந்த ஸ்பைடர்ஸ் கடிச்ச இடத்தையும் காமிக்கிறாரு. அப்படியே டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த மார்டின் பாய்டோட கையில கிழிச்சிருப்பாருல, அதை அந்த டாக்டர் பார்த்ததுமே இது என்னன்னு கேட்க பாய்டும் அது ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் மரத்தோட கிளையில என்னோட கை பட்டு கிழிச்சிடுச்சுன்னு சொல்றாரு. ஜிம்மோட வைஃபும் ஜிம்ம பாக்குறதுக்காக வர்றாங்க. ஜிம் அவரோட உடஞ்ச வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவர் சொல்றாரு ஒயர் எதுலயுமே கனெக்ட் ஆகலன்னா கரண்டும் வராதும், பட் நமக்கு கரண்ட் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா இங்க நடக்கிற எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்குமோன்னு. ஏன்னா அந்த ரேடியோ ஒர்க் ஆச்சு, அதுல ஒருத்தர் பேசினாரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு என்னோட நேம் தெரிஞ்சிருந்தது. இது எல்லாத்த விட ஷாக் ஆகிற மாதிரி ஒன்னு சொல்லவா, நீ அந்த பேஸ்மெண்ட்ல தோண்டிக்கிட்டு இருந்த குழிய பத்தியும் ரேடியோவோட அந்த பக்கத்துல பேசினவருக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன வார்ன் பண்ணாரு, இல்ல மேபி என்ன மிரட்டினாரு, நீ அந்த குழிய தோண்டி இருக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்ல ஜிம்மோட வைஃபும் அந்த ரேடியோல அந்த வாய்ஸை நீங்க மட்டும் தான் கேட்டீங்களா இல்ல வேற யாராவது கேட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஜிம்மும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. ஜிம் இப்ப டோனாவை பார்க்க வந்திருக்காரு. டோனா கிட்ட அந்த ரேடியோல கேட்ட வாய்ஸை பத்தி கேட்க டோனா தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. ஆமா ஜிம் அந்த வாய்ஸ்
வாய்ஸை நானுமே கேட்டேன்னு சொல்ல ஜிம்மும் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கலாம்னு சொல்றாரு. உடனே டோனாவும் நம்ம கிட்ட பேசினது மனுஷன் தானே நமக்கு தெரியாதும், ஒருவேளை எக்ஸ்பெரிமெண்டா இருந்தா இந்நேரம் அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி நம்மள என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே பண்ணல. நம்மள மாதிரி பேசக்கூடிய நடக்கக்கூடிய நிறைய ஸ்பூக்கியான விஷயங்கள் இந்த ஊர்ல இருக்கு, மேபி அது மான்ஸ்டர்ல ஒன்னா கூட இருக்கலாம்னு சொல்ல ஜிம்மும் சரி அந்த ரேடியோ எங்கேன்னு கேட்கிறாரு. டோனாவும் வெளியே இருக்குன்னு சொல்றாங்க. அதே டைம்ல அந்த ரேண்டல் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேக்கை யாரோ ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கடுப்பாக்குறாரு. டோனாவும் அந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், அதான் இங்க உள்ள ரூல், உனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னா வெளியே போகணும்னு சொல்ல டோனாவையும் ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. டோனா கடுப்பாகி கோடாலியை எடுத்துட்டு வந்து டோனாவே ரேண்டலை வெளியே கூட்டிட்டு வந்து அந்த பஸ் உள்ளாடி கொண்டு விடுறாங்க. ஜிம்மோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த சிம்பிள் போட்ட கல்ல ரேண்டல் கிட்ட கொடுத்துட்டு இதை விண்டோ கிட்ட தொங்க போட்டுக்க, இது மட்டும் நைட்ல கீழே விழுந்துட்டுனா அவ்வளவுதான், நீ செத்த, நீ இன்னுமே இங்க என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கல, நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப பாய்ட காமிக்கிறாங்க. அவர் எந்திரிச்சு போறப்ப அங்க பார்த்தா சர்ச் ஃபாதர் இருக்கிறாரு. பாய்டு அவரை பார்த்ததுமே நீ உண்மை இல்லைன்னு சொல்றாரு. பாய்டுக்கு இது ஒரு இல்லூஷன் தான் தெரிஞ்சும் சர்ச் ஃபாதர் கிட்ட பேசுறாரு ஒரு ரிலீஃப்காக. சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ எப்படி கென்னி கிட்ட சொல்ல போற, சாரா தான் அவனோட அப்பாவை கொன்னதுன்னு, அப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சாராவை அவன் சும்மா விட மாட்டான்னு சொல்ல பாய்டும் சாரா நமக்கு தேவைன்னு சொல்றாரு. சர்ச் ஃபாதரும் கரெக்ட், நமக்கு அவ தேவைதான், சோ கென்னி கிட்ட சாரா தான் அவ அப்பா சாக்குறதுக்கு காரணம்னு சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. ஆனாலும் பாய்டு நான் சொல்லுவேன்னு சொல்றாரு. சர்ச் ஃபாதரும் இந்த ஊர்ல ஒரு மனசுடைஞ்சு போனவங்களால சர்வே பண்ண முடியாதுன்னு பாய்டு கிட்ட சொல்றாரு. கென்னி இப்ப சாராவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். சாரா அவனை பார்த்து கைய கூப்பி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்றா. அப்படியே பாய்ட காமிக்கிறாங்க. அவர் அந்த சர்ச்சுக்கு வர்றாரு. அப்ப அந்த பஸ்ல இருந்த பாட்டி பாய்டு கிட்ட வந்து பேசுறாங்க. பாய்டும் எனக்கு அர்ஜென்டா கென்னி கிட்ட பேசணும், நான் சர்ச்சுக்குள்ள போறேன்னு சொல்ல அந்த பாட்டியும் கென்னி உள்ளாடி இல்ல, கொஞ்சம் முன்னாடி தான் அவன் ஹாஸ்பிட்டல் பக்கமா போனான், நீங்க வேணா அங்க போய் பாருங்கன்னு சொல்ல பாய்டும் அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா கென்னி அவன் அப்பா இறந்து போன இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். பாய்ட பார்த்ததுமே என் அம்மா டெய்லியுமே அழுதுட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும் அப்பாவை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு டெய்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. நாங்க எல்லாருமே அப்பா தான் அன்னைக்கு நைட்டு டோரை மறந்து ஓபன் பண்ணிட்டாருன்னு நினைச்சோம், அவர் டோரை ஓபன் பண்ணலன்னு உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது பாய்ட் சொல்லுங்கன்னு சொல்ல பாய்டும் நான் காட்டுக்கு போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்ல எல்லாமே தெரிஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, உங்களை நான் ரொம்பவே நம்புனேனே, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல, எனக்கு இனி டெபுட்டி ஷெரீஃப் வேலையெல்லாம் வேண்டாம், சாராவை அந்த பாக்ஸ்ல போடணும், கண்டிப்பா அந்த பாக்ஸ்ல போடணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். இதைத்தான் அந்த சர்ச் ஃபாதரோட இல்யூஷன் பாய்டு கிட்டேயும் சொல்லிச்சு. இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா சாராவை கண்டிப்பா போட்டதுல தான் ட்ரை பண்ணுவான்னு. இப்போ இங்க கென்னியை விட சாரா தான் ரொம்ப வேல்யூபிள், ஏன்னா சாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த வாய்ஸால மட்டும்தான் வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு பாய்டு நம்புறாரு. இங்கே அந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.